அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை இதுவரை நடத்தினீர். பாடலாலும் ஆராதனையினாலும் ஆண்டவரே சாட்சினாலும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்பட்டீர். இந்த வார்த்தையும் உடைய நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறேன். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சித்தம் இருக்குது. ஏதோ நம்ம ஒரு குடும்பம், பிள்ளைகள், வேலைகள் எல்லாமே நம்ம பெருசாக நினைக்காம, ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. உங்கள் வீட்டு வேலையே செஞ்சுக்கணும், உங்கள் பிள்ளைகளையே பார்த்துக்கணும். அல்லேலூயா. அது அவர் வளர்ப்பார். அண்ணால் தன் பிள்ளை எங்கே கொடுத்துட்டாங்க? எத்தனை வயசில் கொடுத்துருக்குறாங்க? பால் மறந்த என்ன வயசு இருக்கும்? 3-4 வயசு, 5 வயசு. எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3-4 வயசு இருக்கும் பாருங்க. ஆனால் யார் வளர்த்தது? யார் வளர்த்தா? நீங்கள் இப்படி வளர்ப்பீங்க. அதுக்கு ஒரு புட்டி பால், அதுக்கு ஒரு தண்ணி பாட்டிலு, டவுலு கீவுலு எல்லாம் சகலமும் வச்சுன்னு இருப்போம் பாரு. அல்லேலூயா. ஆனால் அண்ணால் கர்த்தர் இடத்துல கொடுத்தா கர்த்தர் தீர்க்கதரிசியாக வளர்த்தாரு. அல்லேலூயா. நீங்கள் வளர்த்தினா இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் என்ன ஆகுது? பிள்ளை. ஆமாம், நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளை வளரல பார். அல்லேலூயா. கேள்வி கேட்குது, நீ நான் என்ன வளர்த்தியா? நீ நான் பார்த்தியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாயின் கருவில் உன்னை கண்டு உன்னை சுமந்து, ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ ஒரு முக்கியம் தெரியுங்களா? 10 மாதம் வயிற்றில் தாய் சுமக்கிறா. அது சுமக்கிறத கூட யார் உதவியாக இருக்கிறா? தகப்பன் உதவியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வளர்ந்துட்ட பிறகு என்ன கேட்குறது? நீ என்ன வளர்த்தியா? நீ என்ன பார்த்தியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குறது என்னமோ பயங்கரமாக இருக்குது. நான் கூட ஒரு காலத்தில் அப்படி கேட்டேன், கோபத்தில். ஆனால் ஆண்டவர் அன்பை ருசித்த பிறகு, அல்லேலூயா, தாயை நேசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம எதை பேசணுமோ அதில் மனம் வருந்துவோம். அல்லேலூயா. ஐயோ, தவறாக நம்ம கேட்டுட்டோம், நம்ம கொடுத்த தாயின் தகப்பனும் நம்ம கனம் பண்ணணுமே. அல்லேலூயா. அப்போ இங்கு சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறாரு? பிரயாணத்தில் சந்திக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 3ஆம் வசனம் வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் உன்னை சந்திச்சிட்டார்னா ஒருத்தனும் யாரும் தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சந்திக்காத வரைக்கும் என்ன பண்ணுகிறான்? மற்றவங்க மேலே போய் அவங்கள கட்டி, அவங்கள அடிக்கணும், அவங்கள திட்டணும், அவங்கள உடைக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சந்திச்சவனை என்ன கேட்குறான்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை சித்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவனை சந்திச்சுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய காரியம். ஒரு ஒளி என்னை சந்தித்தது, கண்ணை இழந்துட்டேன். ஆனால் அந்த ஒளி அதிகாரத்தோடு பேசணும், வல்லமையோடு பேசணும். ஆனால் அந்த ஒளியிலிருந்து வந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
நீங்கள் துன்பப்படுத்துகிறீங்களா சந்தோஷப்படுத்துறீங்களா? பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்கள். நீங்கள் துன்பப்படுத்துறீங்களா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு பிள்ளையா மாறிட்டேன். இன்னும் நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்களா இல்லை ஆண்டவரை துக்கப்படுத்துறியா? என் ஆண்டவர் பாருங்க அவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன். டேய் சவுலே, என்னடா அப்படி பண்ணுற? உரிமையாக பேசியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் தான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது ஆண்டவருக்கு பக்தியாக செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடுகிற என்றால் ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் உனக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தின அவர் நிமித்தம் வர உன்னை நிந்தனையில் நீ சகிக்கிறவர், அதான் சந்தோஷப்படுத்து. எனக்கும் பேச தெரியும், எனக்கும் வாய் இருக்குது, நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்கணும், அது ஆண்டவர் சந்தோஷப்படுதில்ல. ஆனால் உன் நிமித்தம் உன்னில் எந்த தவறு இல்லைனாலும் நீ அநீதி நிமித்தம் நீதி நிமித்தம் நீ துன்பப்படுறவர், அங்கே ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்போ சவுலுக்கு என்னன்னா, யார் இது சொல்றது, யார் இது அப்படின்னு கேட்குறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது அதுக்கு கர்த்தர், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளு எங்க வச்சாங்க இயேசுக்கு? எங்க வச்சாங்க? இப்போ எங்க உதைக்கிறாரு? எங்க உதைக்கிறாரு? தலையில உதைக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? வாயில நல்லா ஆண்டவரே என் செல்ல குட்டி இயேசுவே, ஆனா வீட்டில் போனா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? முள்ளுல உதைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? நான் உன்னை எதுக்கு கொண்டு வந்தேன்? உன் நிமித்தம் சந்தோஷமா இருக்கும்படியாக, உன் நிமித்தம் என்னுடைய நாமத்தை நீ அறியும்படியாக நீ உடைக்கிறியே, உன் வார்த்தையினால உடைக்கிறியே, உன் சாபத்தினால உடைக்கிறியே, உன்னுடைய இருதய கடினத்தினால உடைக்கிறியே, உன் விருப்பத்தினால என்ன உடைக்கிறியே. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். இன்னும் விக்கிரகத்துக்கு போய் உன்னை நீ என்ன பண்ற? அசைவாற்றியே. அல்லேலூயா. நீ என்ன உடைக்கிறியே. நான் உன்னை விக்கிரகத்திலேருந்து அந்த செத்த கிரியிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். நீ திருப்பி உன் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த செத்த கிரிகளுக்கு இடம் கொடுக்கிறியே. அன்பான வாலிப பிள்ளையே, இன்னும் நீ உலகத்தான் போல, நீ உலகத்தாருடைய போல நீ சிநேகித்து கொண்டிருக்கிறியே. ஆண்டவர் உடைக்கிறார் உள்ளத்தில். ஆண்டவர் இன்னும் நீ உடைக்கிறியே. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் 29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. உன்னை சத்தியத்தை அறிகிற அறிவு அடைந்து குமாரன் யார், பிதா யார், ஆவியானவர் யார், பரலோகம் யார், சீசன் யார், எல்லாவற்றையும் நீ அறிந்து நீ மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்து உன் காலின் கீழே மிதிக்கிறியே. இதற்கு மேல ஒரு பலி இல்லையே, இதற்கு மேல ஒரு ரத்தம் சிந்தப்படாதே. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சவுல் கேட்குறான், நீர் யாருன்னு கேட்குறான். நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அவன் கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து நகரத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 6 காரியங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் குறைந்தது 20 நிமிஷத்து 25 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 காரியம்னா ரொம்ப அதிர்ச்சியா பகவான். அல்லேலூயா. அவர் 6 நாளைக்கு பின்பு எங்கே ஏறினாரு? எங்கே ஏறினாரு? எங்கே ஏறினாரு? மத்தேயு 17:1 சொல்லுது, 6 நாளைக்கு பின்பு இயேசு மலையில் ஏறி மறுரூபமானார். 6 குறிப்பு வரைக்கும் நீ இருந்தீங்கன்னா மறுரூபமாவீங்க. 3 குறிப்புக்கு 4 குறிப்புக்கு நீ எழுந்து போனீன்னா பாதி தான் நீ மறுரூபமாவ. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நெருக்கடி தான், இக்கட்டானதெல்லாம் உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஏசியான ஆளை கொடுக்க போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா.
கர்த்தரை ஆராதிக்கிறதுல இடத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, வார்த்தையை பார்த்தீங்கன்னா கர்த்தர் வசதியான இடத்துல உன்னை உட்கார வைத்து உன் பிள்ளைங்களை மேன்மையான இடத்துல உட்கார வைப்பார். வசதி இடத்துல பார்த்துட்டு சத்தியம் இல்லாத இடத்துல உட்காந்துனே தூங்கி நிற்ப. ஐத்துக்கு எத்தனை மாடியிலேருந்து ஊந்தான்? எத்தனாவது மாடியில் ஊந்தான்? எங்கே போய் உட்காந்தான்? ஜன்னல் பக்கம் உட்காந்தான், செவுறு பக்கம் உட்காந்தான். அல்லேலூயா. ஜன்னல் என்ன பண்ணிச்சு? அவனை கீழே தள்ளிச்சு. அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்தான். கர்த்தர் பவுல் அவன் மேலே விழுந்து அவனை எழுப்பிட்டார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தர் உன்னை உயிரடைய செய்வாராக. இங்கே 6 காரியங்கள். முதல் காரியம், நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். முதல் காரியம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்க வேணாம். முதல் காரியம் அழைப்பு. 2வது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அபிஷேகம். அதே 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் ஆரோக்கியம். 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அர்ப்பணிப்பு. 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவசரம். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அஸ்திபாரம். அல்லேலூயா. எத்தனை பேனா எழுதுச்சுன்னு தெரில, எத்தனை பேனா குறுக்கின்னு அப்படியே இசிஜி மாதிரி போச்சுன்னே தெரில. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேனாவை வச்சுக்கிட்டு பக்கத்தில் எட்டி பார்த்துனுங்குது. அல்லேலூயா. நான் தான் எழுதுனேன், முதல்ல நிற்குது சிலது குறிப்பில். அல்லேலூயா. சிலர் என்ன யோசிக்கிறேன்னா முடிச்ச பேருக்கு எழுதிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைப்பு, அபிஷேகம், ஆரோக்கியம், அர்ப்பணிப்பு, அவசரம், அஸ்திபாரம். அல்லேலூயா. 6 தெளிவாக கேட்டீங்களே? ஆமேன் போட்டு முடிச்சிருவா. அல்லேலூயா. பின்னாடி சத்தமே கேட்கல பார். அல்லேலூயா. சில பேர் ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க, பின்னாடி எழுந்து போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை நம்மளோடு பேசுவாராக. முதல் அழைப்பு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. இங்க அனனியாவை பார்த்து கர்த்தர் சொல்றான், நீ போ. அல்லேலூயா. அவன் புறஜாதிகளிடத்துக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன பண்ணுவானா? என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, இவன் தான் நம்முடைய ஜனங்களை கட்டி துன்புறுத்தவோ வேதனைப்படுத்த வந்த ஆண்டவரே, இவனா போய் ஆண்டவரை நீங்க தெரிந்து கொண்டு. ஆண்டவர் சொல்ற, எனக்கு அவனை பத்தி தெரியும், அந்த மகளை பத்தி தெரியும், அந்த மகனை பத்தி தெரியும். நீ விழுந்து போயிட்டாங்க, ஆனா திரும்ப நான் கட்டுவேன், நான் திரும்ப நிற்க வைப்பேன். ஆண்டவர் உன் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாரு, உன் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாரு. இந்த நாள் அந்த நம்பிக்கைக்கு நீ பாத்திரவனா மாறு, நீ நம்பிக்கைக்கு பாத்திரவனா மாறு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், நீ வந்திருக்கிறதுல உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கனமான ஒரு அழைப்பு. நான் எவர்களை அழைக்க சுத்தமா இருக்கிறனோ அவர்களை நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவர்களை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார், கனமான அழைப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை குறித்து பாருங்க, கடற்கரையில் போயிட்டு அவனை சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. எப்போ பேதுரு ஆண்டவரை பின்பற்றி வந்தாரு? எப்போ பின்பற்றி வந்தாரு? வான்னு சொன்னவன் வந்துட்டாரா? வான் சொன்னவன் வந்துட்டாரா? அவருடைய வாழ்க்கையில வலையில ஒண்ணுமே இல்லாத போது வலை கிழியத்தக்கதான அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்தார். ஆண்டவர் இந்த உலகத்தை நம்பி இருக்கிற அரசாங்கத்தை, ஒருவேளை இந்த உலகத்துடைய வருமானத்தை நம்பி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதற்கு மேல ஒரு அரசாங்கம் பரலோகத்தில் இருக்கிறது. உன்னை அழைத்து கொண்டு வந்தவர் சமுத்திரத்துல நடுவில் விட்டுட்டு போற தேவன் அல்ல, வனாந்திரத்தில் உன்னை விட்டுட்டு போற தேவன் அல்ல. உன்னை சமுத்திரத்தை கடந்து போகி கானானுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உனக்கு வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இவனை அழைத்தாரு, இவன் வலை கிழியத்தக்கதான அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவியின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. இது முதல் நீ பெரிய காரியங்களை பார்க்க போற. அல்லேலூயா. இனி நீ மீனை பிடிக்கிறவங்கள மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, மீன் வலையில் விழாதா, ஒரு வருமானம் கிடைக்காத, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாத, ஒரு நன்மை உண்டாகாதான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பேதுருடைய வாழ்க்கையில் அவனை எதிர்பார்த்ததுக்கு மேலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார். உன்னதமான அழைப்பு இருக்கிறது, உயர்ந்த அழைப்பு இருக்கிறது, கனமான இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. உன் வேலைகள், உன் பிள்ளைகள்லாம் அடுத்தது தான். அல்லேலூயா. நீ கர்த்தரை முதலாவது தேடினா, நீ தேடுகிறதுலாம் கர்த்தர் எல்லாத்தையும் நாளைக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு இடத்துல இந்த கிராம ஊழியத்துக்காக நான் ஒரு டிஃபன் கடையில் போய் கேட்குறேன், அந்த மாதிரி நாளைக்கு ஆர்டரே கொடுப்பீங்களான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, விசேஷமாக நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், அதனால் நாங்கள் டிஃபன் செய்கிறதில்ல. அல்லேலூயா. உலகத்தில் கண் இருந்தும் பார்க்காத, காது இருந்தும் கேட்காததை தேடி போக்கிற அவங்களுக்கு அந்த பக்தி வைராக்கி இருக்குமானா, கண்களும் ஜீவனும் இருந்து உனக்காக ரத்தத்தையே கொடுத்த ஆண்டவருக்காக உன்னுடைய வேலைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரடி தேடி கனப்படுத்துவேனா, நீ எதிர்பார்த்திருக்கிற திங்கட்கிழமை கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் இந்த அழைப்பை பெற்ற பேதுரு என்ன செய்துட்டாரு? அழைப்பை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். யோவான் 21:3 வாசிங்க. யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அழைப்பை பெற்ற பேதுரு வரும்போது வலை கிழியத்தக்க மீன் இருந்தது. அழைப்பை மறந்த பேதுரு கடலுக்கு போயிட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் அழைப்புல நீ உறுதியா இருந்துட்டீன்னா உன் வலையில எப்போதும் கர்த்தர் மீனை கொடுக்க வல்லமை உள்ளவர். உன் வீட்டை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து ஓடணும்னு அவசியம் இல்லை. நீ தேவ சமூகத்தில் நேர்த்தியா அவருக்கு ஆராதனை செஞ்சா கர்த்தர் எல்லாம் பார்வோனின் சேனையை பார்த்துப்பாரு. உனக்கு விரோதமாய் வருகிற மீதியானரை பார்த்துப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லாதனால தான், அவங்க காரியத்தை பார்க்கறதுனால தான் கர்த்தர் சிலது கர்த்தர் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் அவங்க கிடைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் அழைப்பை பெற்ற பேதுரு ரெண்டாவது அழைப்பு என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். பிள்ளைகளை உங்க இடத்துல அப்பா இருக்குதான்னு கேட்கிறாரு. என்ன இல்லை? சாப்பிடுறது கூட என்ன இல்லை, அப்பம் இல்லை. அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கே அப்பம் இல்லாத போது சமுதாயத்தில் வாழத்துக்கு தேவையான அப்பமே இல்லைன்னா என்ன பண்றது? அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா அதை ஒருவனும் தடுக்கவே முடியாது. இந்த அழைப்பை பெற்ற பேதுரு, இந்த குறிப்பை இந்த வசனத்தோட முடிக்கிறேன். 2 பேதுரு 1:10 வாசியுங்கள். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. பிசாசு உன்னை தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அழைப்பை மறந்த பேதுரு சொல்றார், அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா. நீ கீழே விழ மாட்ட. உன்னை விழ நினைச்சாலும் பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். பேதுரு யோபை விழ தள்ளணும்னு நினைச்சான், விழ முடியல, அவன் தான் வெக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. இயேசுவை விழ தள்ளணும்னு வனாந்திரத்தில் சோதிச்சான். யார் வெக்கப்பட்டு போனது? பிசாசு வெக்கப்பட்டு போனோம். பிசாசு உங்க எல்லையில் வெக்கப்பட்டு போனோம். ஏன் தெரியுமா? உங்க அழைப்பில் நீங்க உறுதியா இருக்கணும். நாத்திகமே நான் ஆராதிப்பம்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கர்த்தருக்காக வாழ்வேன். உன் எல்லைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. இரண்டாவது காரியம் அபிஷேகம். அப்போஸ்தலர் 9:17. 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. கவனிங்கள், அபிஷேகம் இல்லாமல் அழைப்புல நீ என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்டது 10 வருஷம் இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை 5 வருஷம் இருக்கலாம். இந்த அழைப்புல ஒரு அடி நீ நகர்னா கூட உனக்குள்ள என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உங்களை அபிஷேகிக்கிறதுக்கு அவர் சித்தம் வைத்துட்டார். அல்லேலூயா. உங்க மேல அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா.
உங்கள் மேலே ஊதிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அனலாக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அனலும் குளிரும் இல்லாத ஒரு ஜீவியத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான வாலிப பெண் பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே சகோதரிகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை ஆரம்பத்திலிருந்து அப்படியே நீ வச்சுன்னு இருக்காது. அல்லேலூயா. அதை கொஞ்சம் அனலாக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் பெற்ற இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அபிஷேகமானது என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, நீங்கள் வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15-17. கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அல்லேலூயா. இங்கே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டுகிறது. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது என்ன பண்ணா? அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டான். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றவங்க அபிஷேக கூட்டத்துக்கு வர மாட்டீங்க. அல்லேலூயா. ரொம்ப அதிகமாக பெற்றிருக்கிறீங்க போல, ரொம்ப பாஷை பேசுகிறீங்க போல. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுங்க. ரொம்ப பாஷை பேசுகிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் கையே கொடுக்க மாட்டீங்க போல, ரொம்ப கோபம் போல. அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் என்ன பண்ணணும்? பவுல் சொல்றார், உங்களிலும் நான் அதிகமாய் பேசுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் பேச 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 கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். பேதுரு அதிகாரிக்கு முன்னாடி நின்று பேசுறார். எந்த அதிகாரத்தினால் இதை செய்தீர்கள்? உடனே ஆவியானவர் அவர்களை நிரப்புறார். அல்லேலூயா. அவர்கள் ஆவியின் நிரப்பப்பட்டு பேசுறாங்க. அல்லேலூயா. நம்ம நிரப்பப்பட்டு பேசினாலும் 2 தாளத்தை மோளத்தை நல்லா அச்சாதான் என்ன ஆகுது? ஆவியே வருது பாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் ரொம்ப கெட்டிமா பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல நீ வந்தவொடனே ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நீ அபிஷேகத்தில் இருக்கணும். நீ அபிஷேக நரம்பு, நீ கையை தூக்கு, இதெல்லாம் சொல்லி நிற்கிற காலம் இல்லை. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தோடு நீ வந்துடணும். பவுல் சொல்றார், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவை பெறலாமா? உனக்குள்ள ஆவியை பெற்ற நீ மாம்சம் உனக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. இங்கே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தும் கீழ்ப்படியாத நீதிமான ஞானத்துக்கு திருப்பும்படி உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் முன் சென்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எலியாவின் ஆவி உடையவன் கேட்குறாங்க. இயேசு சொல்றா, எலியா வந்தாயிற்று. சீசர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, யார் ஆண்டவர், யார் ஆண்டவர்? இவன் தான்பா எலியா, இவன் தான்பா எலியா. அல்லேலூயா. அப்போ எலியாவின் ஆவி உடையவன். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? இயேசுவின் ஆவி இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் ஆவி இருந்தா உன்னை சும்மா என்ன பண்ணாது? தேவையில்லாத பக்தி விருத்தி இல்லாத இடத்துல உன்னை உட்கார வைக்காது. நீ உட்கார இடம் ஒரு பக்தி உள்ள இடமா மாறிடும். நீ உட்கார இடம் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு இடமா மாறிடும். நீ உட்கார இடம் இயேசுவை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிற இடமா மாறிடும். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இந்த வார நாட்கள் அப்படி இருந்தீங்களா? உங்க வாயில இயேசுடைய வார்த்தை வந்ததா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாரம் முழுவதும் ஒரு பக்தி இல்லை, ஆவி இல்லை, அனல் இல்லாத ஒரு ஜீவியம். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறதை கேளுங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்றான். அல்லேலூயா. சொல்றாரு, கோடாரி மரத்து பக்கத்தில் வச்சிருக்குது. நீ நல்ல கனி கொடுக்கலன்னா மரங்களை என்ன பண்ணப்படும்? அல்லேலூயா. இன்னைக்கு தோட்டத்தில் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தோட்டத்தில் வந்து உனக்கு கனி இல்லைன்னா, அல்லேலூயா, இந்த தோட்டத்தில் உனக்கு இடம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ கனி கொடுக்கணும், நீ நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. இங்கே ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இங்கே ஆயக்காரர் கேட்குறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போலீஸ் அதிகாரி கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவன் பேசும்போது அவங்க இருதயம் குத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, சவுளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழைப்பை பெற்றவன் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு.
இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அடுத்த கட்டம் உன்னை கொண்டு போகிற திட்டத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார். நீ ஒரே இடத்துல இருந்து இன்னும் பல வருஷத்தை தேங்கி குட்டையில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று அழைக்கல. நீ ஆறுகள் போற இடத்துல நீ நதி போல பாயணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:25 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின்வருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்ல. கவனிங்க, எப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு தெரியுங்களா? அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம். எப்போ தெரியுமா? அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்றாரு, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மேசியா இல்லை. நான் யாருதுன்னா அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவன் அல்ல. அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை ஒரு நாளும் முன்னிறுத்தாது, உன் பேரை ஒரு நாளும் பிரஸ்தாபப்படுத்தாது, உன்னை மறைத்துக்கும் அபிஷேகம். அல்லேலூயா. உன்னை மறைச்சுக்கும், உன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தாது, உனக்குள்ள இருக்கிறவரை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. வில்லியம் கேரி என்கிற தேவ மனுஷன் பெரிய ஒரு பைபிள் காலேஜ் அதை உண்டாக்கி கடைசிய மரண தருவாயில் அவரை குறித்து அவர் சொல்கிறாருன்னா, இந்த வில்லியம் கேரி இவ்வளோ பெரிய ஒரு பைபிள் காலேஜ் நிறுவி ஊழியத்தை செஞ்சான் என்று சொல்லாதீங்க. இந்த வில்லியம் கேரி ரட்சித்த இயேசுவை பற்றி பேசு. உன்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ யாரு? மண்ணு. அல்லேலூயா. ஆனால் அந்த மண்ணை பொக்கிஷமாக கர்த்தர் எல்லாரும் பார்க்க வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் பேர் என்ன? இயேசு. இது லைட்டை கண்டுபிடிச்சவர் வெளிச்சத்தை தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் 4வது படிக்கும் போது டீச்சர் என்ன சொன்னாங்க? இதுமாரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு மக்கான பிள்ளைய தான் நீ பெற்றெடுத்து இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த கடிதத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் தாயார் இடத்துல கொடுக்கும்போது அதை மாற்றி அவர் தாயார் படித்தாங்க. என்ன தெரியுமா படித்தாங்க? உலகத்திலே உன்னை போல ஒரு ஞானி யாருமே இல்லை. அல்லேலூயா. அதை மாற்றி படித்தாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். ஒரு நாள் அவர் படித்து அவர் நல்ல பேர் எடுக்கும் போது அந்த லைப்ரரியிலேருந்து அந்த லெட்டர் கீழே விழுது. அல்லேலூயா. அவர் டீச்சர் எழுதினதை பார்த்து கண்ணீர் விட்டார். அவர் தாய் எழுதினதை பார்த்து மிகவும் பூரித்து அடைந்தார். ஒரு பெரிய ஒரு படைப்புக்கு பின்னாடி ஒரு டிஸ்கரேஜ் இருக்கலாம், ஒரு அவமானத்தின் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அதை மாற்றி அமைக்கிற ஒரு மனிதரை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லவராக இருக்கிறோம், நல்ல நிலையில் வந்திருக்கிறோம், பின்னாடி யாரையோ கர்த்தர் ஒருத்தர் பயன்படுத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 8வதுலேருந்து 9வது போகிறேன். 8வதுலேருந்து 9வது போகிறேன். அப்போது படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவர். பிஸ்னஸ்னால் வாட்லோடு இந்த புட்டி பிஸ்னஸில் இந்த வாட்லோடலாம் வேறு லோடில் அனுப்பி போடுறது. அவருக்கு அந்த படிப்புக்கு என்னன்னா கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒத்து போக மாட்டார். நான் சொன்னேன், படிப்பு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொன்னேன், அப்பா நான் வேலைக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், படித்தவெல்லாம் என்னடா பண்ண போகிறேன், படித்து என்னடா கிழிக்க போகிறேன். அல்லேலூயா. நீ வந்துடுற, அப்பா கூட வந்துடுறான்னார். அல்லேலூயா. போனேன். ரொம்ப படிப்பு மேலே வெறுத்தோ போனேன் பாரு. போனால் எப்போதும் எங்கள் அப்பா 9 மணிக்கு போய் திறப்பார். முதல் அழைப்பினாச்சு, எப்பா போய் திறப்பான்னாரு. 8 மணிக்கு எப்பா திறப்பான்னாரு. இன்னும் ஒரு 10 நாள் போச்சு. ஏந்திர 6 மணிக்கு எழுப்புறாரு. என்னடா மரியாதையே போகுது, இருக்கிற சந்தோஷமே போயிடுச்சுன்னு போய் பார்த்தா இந்த வாட்டிலோடு ஃபுல்லாக கொட்டியிருப்பாங்க. அதிலெல்லாம் என்ன பண்ணணும், நடக்கணும், அதில் இன்னும் கணக்கு பண்ணணும். அல்லேலூயா. 1 மாத ட்ரைனிங்கில் படிப்பு போன அந்த வெறுப்பெல்லாம் திருப்பி சந்தோஷமாக மாறிச்சு. ஐயோ, படிப்பு தான்ப்பா அந்த உலகத்தில் முக்கியமானது, இதுமாரி கொடுமை நமக்கே வேணாப்பா. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், தயவு செய்து என்னை ஸ்கூலில் சேர்த்துடு. எங்கள் அம்மாவுக்கு டெய்லி 50 ரூபா தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனால் காசு கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா அந்த 50 ரூபாலேயே 20 ரூபா சீட்டு போடுவாங்க. அல்லேலூயா. எப்படியாவது உன்னை படிக்க சேர்த்துறப்பா. ஐயோ, முதல்ல எங்கள் அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, படிப்பு மேலே இருக்கிற புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன்னா எதுவும் மனப்பாடமே பண்ணி பழக்கமாயிடுச்சு, புரிந்து கொள்றதில்ல இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஸ்கூலில் 9வது போனேன். 9வது போனால் ஒரு எப்படின்னா ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, ஒரு 30 பேப்பர் எழுதுவேன். அல்லேலூயா. போகும்போது டீச்சர்லாம் பாரு எவ்வளோ படிக்கிறான் பார்.
எல்லாம் பேப்பர் வாங்கி வாங்கி படிக்கிற பசங்களே ஒரு 8 பேப்பர் தான் வாங்கி வச்சுருப்பான். பார்த்து டீச்சர் சொல்ல பாரு எத்தனை பேப்பர் வேணும், எல்லாத்தையும் கயிறுலாம் கட்டியிருப்பேன். மார்க் பார்த்தா 8 மார்க் தான் வரும். அல்லேலூயா. ஃபெயிலு, 9வது ஃபெயிலு, 10வது ஃபெயிலு, +1 ஃபெயிலு. ஆனால் கர்த்தர் பாருங்க, உலகத்தில் ஒரு 9வது படிக்கும்போது சென்ட் பால்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிரின்சிபல் அவர் சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னார், உலகத்தில் உன் புள்ள வந்து உன்னை கண்ணீர் வடிக்க வைப்பான். எங்கள் அம்மா வரும்போது கண்ணீரோடு தான் போவாங்க, ஏன்னா வேண்டுதலோடு வருவாங்க அங்கே. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த பிகாம் டிகிரி முடிக்க வச்சார். அல்லேலூயா. எந்த படிப்பில் என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத சொன்னாங்களோ கர்த்தர் அதே படிப்பு டிகிரி படிக்க கர்த்தர் உதவி செய்யும். நான் டிகிரி படிச்சுட்டு என் திருமண ஏஜ் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பிகாம் படித்த ஒரு பொண்ணு வரணும் ஆண்டவரே. எதோ பிகாம் படித்த ஒரு பொண்ணு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவருடைய ஊழியத்தை நான் செய்த ஆரம்பித்தேன். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ் பாடக்கூடிய ஒரு பெண்ணை எனக்கு தாங்கன்னு என் விருப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு மனைவி அப்படி கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன்னா இது கனமான ஊழியம். நீ கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தில் உன் வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எந்த ஸ்கூல் சார் சொன்னார் நீ படிக்க பண்ண, அதே சார் சென்ட் பால்ஸில் சொன்ன சார் பீச்சில் இருந்தார். அவங்க மனைவியோட வயசான காலத்தில் பீச்சுக்கு வந்திருந்தார். அல்லேலூயா. போயிட்டு சொன்னேன், சார் இயேசு உங்களை நேசிக்கிறார் சார். என்ன தெரியுதா சார்? தெரியுதுப்பா. என்னடா பண்ணுற, என்னடா வேலை செய்கிற? நான் பிகாம் முடிச்சிருக்கிறேன் சார். அப்படியே கட்டி பிடிச்சார். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம், ஆனால் கர்த்தர் சம்பூர்ணமாக முடியும். நான் வெக்கப்பட மாட்டேன். என்ன குறித்து சொல்லுகுது, உலகத்தில் உதவாதிருந்த என்னையும் இந்த ஊழியத்தில் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்கிற சாட்சினா உன் வாழ்க்கையில் நீ தர மட்டும் தாழ்த்து, தெருவில் போய் தாழ்த்து, அங்கே இயேசு மகிமைப்படணும். அங்கே உன் நிமித்த இயேசு மகிமைப்படணும். உன்னுடைய படிப்போ உன் ஞானத்தை பற்றி பேசாத. உன் வாழ்க்கையில் விழுந்து போன இடத்துல ஆண்டவர் தூக்குனாரு பத்தியா, அதை நீ பேசு. கர்த்தர் உன்னை உயர்த்தினதை பேசு. அல்லேலூயா. ஒரு நண்பர் சகோதரன் ஆஸ்டன்ரு நல்ல போலீஸ் மாதிரி இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு அது சாட்சி சொன்னேன். அவரும் ஒரு ஸ்திரியை விரும்பி அவர் வாழ்க்கையில் தற்கொலைக்கு நேராக போயிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னை போல சொன்ன ஊருக்குள்ள பேர் சாட்சி அற்புதம் நடந்து சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஜெபிக்க ஆரம்பித்தார். எந்த வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கலையோ அதே ஸ்திரியை கர்த்தர் அவரிடத்துல கொண்டு வரும்படியா. அல்லேலூயா. ஒரு நல்ல திருமணத்தை கர்த்தர் நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்து இன்னைக்கு வியாபாரத்தில் ஒரு பிஸ்னஸில் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். கவனிங்கள், இங்கே சவுல் ஆரோக்கியம் அடைந்தான். அல்லேலூயா. அவன் கண்கள் இருக்கும்போது அநேகரை கட்டினான், அநேகரை துன்பப்படுத்தினான், அநேகரை உடைத்தான். ஆனால் கர்த்தர் வெளிச்சம் அவரை சந்தித்தது, அவருடைய கண்களை பறித்தது. அல்லேலூயா. ஆனால் அந்த பறித்தவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், முன்னாடி கண்கள் இருந்தோம், நம்ம ஆண்டவர்கிட்ட தூரமாக இருந்தோம். இப்போ கர்த்தர் நம் கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்களை திறந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கண்கள் இருந்தும் சிலைக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறான், விழுந்திருக்கிறான். ஒரு மனுஷன் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு கோவில் பக்கத்தில் எதை சாப்பிட்டுக்கிறான், அதை கொடுப்பாங்களே தீர்த்தமாக, அதை சாப்பிட்டு கையில் துடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, செவுத்தில் இப்படி தொச்சிட்டு மோந்து பார்த்துருக்குறான். அல்லேலூயா. பின்னாடி இருந்து ஒரு 10 பேர் பார்த்துக்கிறான். என்ன அந்த இடத்துல கோயில் இருக்குது, இங்கே ஒரு தெய்வம் இருக்குது போல் சொல்லி இன்னும் பின்னாடி இருக்க 15 மாதம் 1 மாதம் கழிச்சு அந்த இடத்துல பால் அபிஷேகம் ஊற்றி அங்கே ஒரு கோயிலாக மாற்றிட்டுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் என் கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பார்வை அடையணும். அல்லேலூயா. வாசியுங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். 51 வாசிங்க. 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு ஏன் நம்முடைய கண்களை திறந்தார்? ஏன் கண்களை திறந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக திறந்தாரு. எதுக்கு திறந்தாரு? இயேசுவை பின்பற்றும்படி தான் கர்த்தர் உன் கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்த உடனே என்ன ஆகுது? எப்போடா வீட்டுக்கு போகணும்? அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் கண்ணை திறக்கணும் ஆண்டவரே. இவன் பாருங்க, பிச்சை எடுக்கிறவன். அவன் என்ன கேட்கணும்? ஏதாவது காசு இருந்தால் கேட்டிருக்கணும். அவன் சொல்கிறான், என் கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அவன் கண்களை திறந்தவனே அவன் எங்கே போல? வீட்டுக்கு போல, இயேசுவை பின்பற்றி வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோமா? இயேசுடைய உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? நீங்கள் வாசியுங்கள் 52 47 வசனம் வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசுவை வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கவனிங்க, அவன் 3 காரியத்தை அவன் இயேசுவுக்குள்ளே கண்டான். தாவீதின் குமாரன் என்று சொன்னான். அல்லேலூயா. 2வது, அவன் அதிகமாக இயேசுவை கூப்பிட்டான். 3வது, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறது என்றால் என்ன? நீ இயேசுவை அறிய வேண்டும். 2வது, இயேசுவை அதிகமாக என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் கூப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன பண்றது? எலியாவை போல போய் சூரியச்செடியில் போய் தூங்கி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போதும் கர்த்தாவே, நேற்று வரைக்கும் நான் கூப்பிட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் 3வது, அவன் மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணான்? எரிந்து விட்டான். அல்லேலூயா. கவனிங்கள், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அப்போ இந்த சரீரத்துக்கு இந்த கண்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது? எவ்வளோ முக்கியமாக இருக்குது? இந்த 2 கண் இல்லைன்னா நீங்கள் வாங்குகிற வஸ்திரங்கள், நீங்கள் வாங்குகிற நகை, நீங்கள் இருக்கிற வீடு எதுவுமே உனக்கு என்ன இருக்காது? சிறப்பாக இருக்காது. யாராவது உங்களை என்ன பண்ணணும்? கரத்தை பிடிச்சு நடத்தணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:22 சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வெளிச்சத்தில் இல்லாமல் இருளில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள் இருளில் போய் மாட்டிக்கின்னு சிறைக்கு போயிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்து இருக்கிறார். நீ இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எந்த சிறையிருப்போனை தொட முடியாது. நீங்கள் அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வெளிச்சம் இல்லாதபடினால், ஏசு இல்லாதபடினால் என்ன பண்ணுறாங்க? எல்லா பழக்கத்துக்கு அடிமையாகி, விசேஷமாக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் உன் நற்கிரியை, மத்தேயு 5:16 வாசிங்க. 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிறார். நீ பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவிடத்தில் வந்த ஒரு ஸ்திரீ, அவள் நற்கிரியை செய்தாள். தன்னிடத்தில் இருந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் மீது ஊற்றினாள். கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு நீ மகிமைப்படுத்துறியா ஆண்டவரை? நீ ஆண்டவரை கனப்படுத்துறியா? உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். அல்லேலூயா. உன் கண் இடரல் உண்டாக்கினால் நீ 2 கண்ணுடையனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம், ஒற்றை கண்ணுடையனாய் நீ பரலோகத்துக்கு போவது அதிக நல்லதாக இருக்கிறது. இந்த 2 கண்களை இழந்த சவுல் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? 3 நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். எந்த மருத்துவரும் அவன் கண்ணை என்ன பண்ணல? கொடுக்கல. கர்த்தரே அவன் கண்களுக்கு புதிய கண்ணை கொடுத்தார். இன்னைக்கு உன் கண்கள் இடரல் ஆக்குதா? நீ கர்த்தரே உனக்கு ஒரு கண்ணை கொடுக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றணும். அல்லேலூயா. அவன் விடாப்படியா ஜெபம் பண்ணான் பாருங்க. அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஜெபிக்க அனனியா அவன் மேலே கையை வைக்கிறான். மீன் செதில் அவன் கண்களை விழுதான். இதெல்லாம் முடியுமா? எந்த ஆப்ரேஷனே இல்லாமல் கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், ஜெபத்தினால முடியாது ஒன்றுமே இல்லை. ஒரு புதிய கண்ணை கொடுப்பாருன்னா கர்த்தர் புதிய ஒரு ஆரோக்கியத்தை உனக்கு கொடுக்க போறார், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தான், ஆசீர்வாதத்தை இழந்திருந்தான். ஆனால் அவன் ஜெபித்தான், வைராக்கியமா ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், இப்போ போ, நேர் தெருவுக்கு போ. அவன் இப்பொழுது அவன் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான்.
இன்னைக்கு அன்பான தேவஜனமே, உன் வீட்டில் நீ ஜெபம் பண்ணுறியா? உன் வீட்டில் நீ ஜெபம் பண்ணாமல் வேற எங்கே நீ போகிறது நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. உன் வீட்டில் நீ ஜெபம் பண்ணுறதை உன் பிள்ளைகள் பார்க்கணும். உன் பிள்ளைகள் ஜெபிக்கிறத உங்கள் குடும்பம் பார்க்கணும். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு எழுதியிருக்குது. நீங்கள் ஜெபிச்சா உன் வீட்டில் ரட்சிக்கப்படாத உன் கணவரை கத்த ரட்சிக்க போகிறார். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை கத்த ரட்சிக்கப்பட வைக்க போகிறார். அல்லேலூயா. வீட்டில் நல்ல ஆகாரம் இருக்குது, சம்பளம் இருக்குது, ஆனால் வீட்டில் ஆரோக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ அதுக்கு எதிர்பார்த்த ஜெபம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல, நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டில் கத்த அந்த ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறா. உன் வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகத்தோடு நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் வீட்டுக்குள்ள கடந்து வர போகிறது. நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவனுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. சிலர் 9:19 சொல்லுது, அவன் போஜனத்தின் பலத்தினால் அவன் பலப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, இன்னும் பலப்படாமல் குழந்தையை போல இருக்கிறாயா? குழந்தை தனத்துக்குரிய காரியம் இருக்கிறதா? இன்னும் வளருகிற ஒரு வளர்ச்சி உனக்குள்ளே இருக்கிறதா? அவன் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையில் போஜனத்தின் பலப்பட்டான். அவன் அப்போஸ்தலர் 9:20 அவசரம் தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். இன்றைக்கி எத்தனையோ இன்னைக்கு ஊழியத்தை அழைப்பை சொல்லியிருக்கிற, இன்னும் தாமதத்தோடு இருக்கிறீங்க, நிர்விசாரத்தோடு இருக்கிறீங்க. அவன் தாமதமில்லாமல் கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தினான். அவன் எல்லா இடங்களும் மக்கதோனியாவிலிருந்து அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. உடனே புறப்பட்டான். அவன் அழைப்பில், அவன் அவசரத்தில் கிறிஸ்துவை எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு அவசரமான பிரகடனத்தை அவன் தனக்குண்டான சீஷர்களை அவன் ஆயத்தப்படுத்தினான். கடைசியாக அவனுக்குள்ள ஒரு அஸ்திபாரம் இருந்தது. 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவனுக்குள்ள ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு வாழ்க்கை, அவனுக்குள்ள ஒரு உறுதித்தன்மை உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவை குறித்து சபையை குறித்த ஒரு கவலை. அல்லேலூயா. அவன் ஜனங்கள் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது, இயேசுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, நான் அவர் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பவுல். அவருடைய வாழ்க்கையில் தன்னை குறித்து அவர் மேன்மைப்படுத்தலை, ஒரு அஸ்திபாரத்தில் உறுதியாக இருந்தார். அதுதான் தான் செய்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ நகரத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த நகரத்தில், இந்த தேவ பர்வதத்தில் நீ வரும்போது கர்த்தர் உன்னை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. உன்னுடைய காரியம், உன்னுடைய வாழ்க்கை குறித்த காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மற்றவர்களை கொடுமைப்படுத்தி கட்டி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு உத்தரவாதத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சவுலுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை போல உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அல்லேலூயா. அவன் எதை குறித்த கவலைப்படலை, தன் ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான். அவனுடைய விருப்பம்லாம் எப்படியாவது இயேசுவை அறிய வேண்டும், நான் அறிய வேண்டும், என் வீடு அறிய வேண்டும், என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பான சபையாரை ஒப்பு கொடுக்கிறேன், அன்பான குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான ஐயாவையும் அம்மாவையும் நீர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் அப்பா உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீர். அப்பா இன்னும் நீர் மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.